محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. وعن مصعب بن سعد رضي الله تعالى عنه قال رأى سعد أن له فضلا على من دونه. சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் கூறுகிறார்கள், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருதினார்கள் தனக்கு ஒரு மதிப்பு இருப்பதாக தனக்கு கீழே உள்ளவர்களை காண. அப்படின்னா தனக்கு கீழே உள்ளவர்கள்னா யாரு? அன்னலஹு ஃபதுலன் அலாமன் தூனஹு. இப்போ இவர்கள் வசதி வாய்ப்பு வியாபாரம் பரக்கத்தான் நடக்குது. ஒரு 10 பேருக்கு இவர்கள் சார்பாக உணவளிக்கிறாங்க, ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்கிறார்கள், அல்லது இவர்கள் சார்பாக உதவித்தொகை வழங்குகிறார்கள். சில பேருக்கு வீடுகளில் பலகீனமான சில பேரை வந்து கவனிக்கிறாங்க. பாட்டி, தாத்தா, பாட்டி. அந்த காலத்தில் ஒரே வீட்டில் பல பேர் இருந்த காலத்தில் தந்தை தாயை கவனிப்பதே இன்று பெரிய விஷயமாக பேசுகிறாங்க. தாத்தா பாட்டி மாமனா மாமியாலாம் இருப்பாங்க. நீ வாப்பா அம்மாவை கவனிக்க மாட்டேங்கிறான். இப்போ பஞ்சாதியுடைய வாப்பா அம்மாவை கவனிப்பான், மாமனார் மாமியாவை கவனிப்பாங்க. அந்த காலத்தில் ஒரே வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, சம்பந்திகள்லாம் வந்து ஒன்றா வாழ்வாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் நாம் சோறாக்கி போடுறோமே, நம்முடைய சம்பாத்தியத்தில் இத்தனை பேரும் உண்ணுகிறார்களே, இப்போ நமக்கு ஒரு சிறப்பு இருக்குது, நமக்கு பெரிய இவர்களை விட நம்ம பெரிய ஆள் என்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க மகன் சொல்கிறாங்க. அன்னலஹு ஃபதுலன் அலா மன் தூனஹு ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை அறிந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்ட்ட போய் இவங்க சொன்னேன்னு சொல்லலை, இந்த மாதிரி எத்தனையோ ஏழைகளுக்கு நம்மால் ஆனதை நாம் செய்கிறோம், உதவி செய்கிறோம், அப்போ நாம் பெரிய ஆள் தானே, அவங்களோட நமக்கு அந்தஸ்தில் பெரியவங்க தானே அப்படின்னு இவங்க சொல்லலை. இவர்கள் உள்ளத்தில் உள்ளதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தார்கள். இப்போ எத்தனையோ விஷயங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்பை வச்ச பெருமானார் பசாரத் ஒன்று இருக்குது, பார்வை, பசீரத் அப்படிங்கிற அகப்பார்வை. அந்த பசீரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்துச்சு, சஹாபாக்களுக்கும் இருந்துச்சு, அவுலியாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். அவங்க கல்வியில் என்ன ஓட்டங்கள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம ஷேக்னா பல தடவை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் போய் உட்காருவோம், டக்குன்னு சொல்லுவாங்க என்ன எண்ணத்தில் இருக்கிறோங்கிறத உடனடியாக அவர்கள் யாருக்கோ பார்த்து சொல்கிற மாதிரி அது நமக்கு தான் சொல்கிறாங்க, நல்லாவே தெரியும், நம்மளை தான் அடிக்கிறாங்கன்னு தெரியும், நினைச்சிங்களா? யாருக்கோ பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது நமக்கு தான் அந்த செய்தியாக. இந்த மாதிரி பல முறை, ஒரு முறை அல்ல, ஒரு முறை அப்படின்னா கூட எதேச்சியாக சொல்லியிருப்பாங்க, டக்குன்னு நமக்கு பொருத்தமாக இருந்திருக்கும், அப்படி இல்லை, பல 100 முறை. ஒரு சில நேரங்கள் நேரடியாக கொண்டு கண்டிப்பாங்க, என்ன எண்ணங்கள் இருக்கும் எல்லாத்துல காட்டுறாங்க. அந்த மாதிரி ஏன் ஷேகனா சொன்னாங்க, தாதா சர்க்கார்ட்ட தாங்க அந்த மாதிரி பல முறை மாட்டிக்கொண்டோம், கல்வியில் ஒரு எண்ணம் இருக்கும், அவங்க உடனே அதை பற்றி சொல்லுவாங்க. ஒரு முறை 500 ரூபா ஜோப்பில் வச்சுருந்தேன், இப்போ ஊருக்கு போகிறதுக்கு இப்படியும் 200-300 ரூபா தேவை, இப்போ சர்க்காருக்கு 100 ரூபா கொடுக்கலாமா, 50 ரூபா கொடுக்கலாமா, 200 ரூபா கொடுத்துடலாமா, நிச்சயம் 300 ரூபா நமக்கு போதுமே, இப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி எவ்வளோ கொடுக்கலாம் எஜமானுக்கு அதிகா, இப்படிலாம் சர்க்கார் கல்வியில் என்ன வந்துச்சு. உடனே சர்க்கார் தெரிய கயருக்கு மை கபி தேகாபி நஹி தெரிய கயர் சே மை கபி பூச்சாபி நஹி அப்படின்னு வண்டியை வளைச்சாங்க வேகமாக. உன் அல்லாதவர்களை ஒரு காலம் நான் பார்க்கவும் இல்லை, நூறினாயம், உன் அல்லாதவர்களை ஒரு காலம் நான் பார்க்கவும் இல்லை, உன் அல்லாதவரிடத்தில் ஒரு காலம் நான் கேட்கவும் இல்லை ரப்பே அப்படின்னு வளைச்சாங்க. சர்க்கார் பின்னாடி உட்காந்துருக்காங்க கார். அவங்க வந்து சர்வசாதாரண மட்டும் இராணுவத்தில் ஹெவி டிரைவராக இருந்தவங்க, இந்த கார்லாம் அவங்களுக்கு சாதாரணம். வேகமாக வளைச்சாங்க, அப்படி இப்போ 2 பேரும் குலுங்கி கீழே வந்துட்டோம், பின்னாடி உட்காந்து நான் அப்படின்னு சொன்னாங்க சர்க்கார். அந்த மாதிரி உள்ளத்தில் உள்ளதை உடனடியாக சொல்லுவாங்க சர்க்கார் நாயகம், திருத்துவதற்காக அல்லாஹ் சில நேரம் காட்டுவோம், புரிஞ்சுங்களா? இதுக்கு பேர் கஷ்ஃப்னு சொல்லுவது, அல்லாஹ் கல்பில் உண்டான விஷயங்களை சில அவுலியாக்களை காட்டுவோம். அந்த மாதிரி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கல்பில் நினச்சாங்க, உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹல் துன்சரூன ஒ துஸகூன இல்லா பி துஅஃபாயிக்கும். உங்களில் அந்த பலகீனமானவர்கள், வழியற்ற கதியற்றவர்கள், நிர்கதியானவர்கள் சொல்கிறீங்களே, அவர்களுக்கு காரணமாகத்தான் நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள். இப்போ வீட்டில் வயசான கிழமை ஏன்டா சாவாமல் கிடக்கிற, என்னுடைய சாப்பாட்டை நீ பங்கு போட வேண்டியா, அவர் சாப்பாட்டை நீ பங்கு போடுறீங்க. சொல்ல போனால் அவர் சாப்பாட்டு தான் நாம் பங்கு போடுறோம்.
வயசான கிழமை வீட்டில் உட்காந்துருக்குறியா, வயசான கிழமை இன்னும் சாவாமல் கிடக்குதுன்னு சொல்லி அவர்களுக்கு செலவழிப்பது ஒரு பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது அவர்களுக்கு கவனிப்பது, உணவு சமைத்து தான் போடுவது. மூணாவது அவருடைய பணிவிடைகள் 1-2 போன்றவைகளை எடுக்கிற சுத்தம் பண்ணுறது, ஆடைகள் துவைச்சி கொடுக்குறது. இது மூன்றுக்குமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான். அந்த ரிஸ்க்கை நாமளும் சாப்பிட்றோம். நமக்கு உணவளிக்குதல் அவர்களுடைய பொருட்டால் அப்படின்ட்டாங்க சொல்லுவாங்க. இப்போ வயதான ஒரு தாய் தந்தையோ யாரோ வயசான பாட்டன் பாட்டியோ மாமனார் மாமியாரோ யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறாங்க வயதானவர்கள், அவர்களே கவனிக்கிறீர்கள் ஆச்சுங்களா. அவர்களை நாம் உதவி செய்கிறோம்னா அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு கொடுக்குறான், அதை உங்கள் கையில் எல்லாம் கொடுக்குறான், அவர்களுக்கு கொடுக்குறது தான். நீ அதை இப்போ உங்கள் தாத்தாவுக்கு பென்ஷன் வருது, மாதம் 10,000 ரூபா வருது, உனக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை, தாத்தா வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த பென்ஷனை வாங்கி நீ சாப்பிட்ற மாதிரி அந்த 10,000 ரூபா நீயும் சோறு சாப்பிட்டுக்கிற, உன் மனைவியும் சாப்பிட்டுக்குது, உன் பிள்ளையும் சாப்பிட்டுக்குது, தாத்தாவையும் கவனிச்சுக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு தான் வருது, அது அவர்களுக்காக வரக்கூடிய பென்ஷன் நீங்கள் சாப்பிட்றீங்க. அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் பேரில் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் கொடுத்துட்டு இருப்போம். நீ அவங்க போயிட்டா நல்லா இருக்குமே, நம்ம இன்னும் ஜாஸ்தி சாப்பிட்லாம்னு நினைக்காது. அவங்க போயிட்டா அந்த ரிஸ்க்கு நின்று போயிடுவாங்க, அந்த பாதை அடைபட்டு போயிடும். பரிசு நிவராது, அதுக்கு வேண்டி இருக்கிறதுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். அவங்க இருந்தபோது உள்ள பறக்கத்து இருக்காது. எத்தனையோ ஒரு குடும்பத்தை கேட்டு பாருங்க, தாத்தா இருந்த வரைக்கும் வீடு எவ்வளோ பறக்கத்தாக இருந்துச்சு, பாப்பா வீட்டில் இருந்த வரைக்கும் வீடு பறக்கத்தாக இருந்துச்சு, அவங்க சம்பாதிக்கவே இல்லை, பறக்கத்தாக இருந்துச்சு. ஆனால் அவங்க போயிட்டாங்க, இப்போ வரவும் செலவும் இடிக்குது. இப்போ வீட்டில் முசீபத்தாக இருக்குது, தரித்திரமாக இருக்குது வீட்டில். எத்தனையோ வீடுகளில் பாருங்க, அல்ல அவர்களுக்கு தான் ரிஸ்க்கு இவங்களுக்கு கொடுக்குறான், அந்த ரிஸ்க்கு தான் இவங்க சாப்பிட்றாங்க. உடல் ஆரோக்கியமும் அப்படி தான். இப்போ நினைக்கலாம் அவங்க இல்லைன்னு சொன்னால் நமக்கு பாதி வேலை மிச்சம். அவர்களுக்கு துணி துவைக்கணும், அவங்களுக்கு தனியாக செஞ்சு கொடுக்கணும், அவங்க சுகர் பேஷண்ட் ஜீன் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும், அவங்க பிபி பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சாணம் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். இப்போ நம்ம 2 வேலை பார்க்க வேண்டியிருக்கு, இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு என்னால் முடியல. அப்படி இல்லை, நான் தனியும் மனைவியும் குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த முதியோருக்கு உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்காக வேண்டி நமக்கு எல்லாம் ஆரோக்கியம் தர்றான். அதான் அல்லாஹ் தெரியும், துருசப்புன்னு மட்டும் சொல்லலை, துன்சருன்னு உதவியும் செய்யப்படுகிறான். அல்லாஹ்தால உடல் ஆரோக்கியமும் தரான், அதான் அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி. ரிசுக்கும் தர்றான் அல்லாஹ் தாலா, அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக வேண்டி நமக்கு உடலும் ஆரோக்கியம் தர்றான். அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்துக்கும் தர்றான், ஆஃபியத்து கொடுக்குறான் அல்லாஹ் தாலா. புரிஞ்சுங்களா? அவர்களுக்காக வேண்டி. இப்போ அவங்க மூத்தா போயிட்டாங்க, அதை அவங்க வீட்டுக்கு அமுச்சிட்டா, யார் வீட்டுக்காவது அமுச்சு விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸுக்கு போயிடும். முந்தி மாதிரி வேலை செய்ய முடியாது, படுத்த படிக்க போயிடும். இப்போ நீ முந்தி மாதிரி இந்த வேலையும் செய்ய முடியலைங்க. அவன் முந்தி வேலை செஞ்சல, அது அவங்களுக்காக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த உதவி. உடல் ஆரோக்கியமும் அந்த முதியவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுத்த ஒரு பேருதவியர். முதியவர்கள் மட்டும் இல்லை, சில வீடுகளில் குழந்தைகள் இருப்பார்கள், அது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, உடல்நலம் சரியில்லாதவங்க இருப்பாங்க, கை கால் இல்லாதவங்க இருப்பாங்க, அறிவு குறைந்தவர்கள் இருப்பாங்க. அந்த குழந்தைகளை சீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வச்சு வளர்த்துவாங்க. புரிஞ்சுங்களா? அவர்களும் துஆஃபாக்கள் தான். அபுலஹப்னு சொல்கிறாங்களே பை, சில வீடுகள் இந்த மாதிரி இருக்குது. விவரம் தெரியாமல் இருப்பாங்க, கல்யாணம் முடிச்சு வைக்க முடியாதவங்கள, அவங்கள அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பாரமாக தான் இருப்பாங்க. அவங்க சம்பாரிச்சு போடணும், அவங்க வீட்டில் அவங்களுக்கு எடுபடி வேலை செய்யணும், அவங்களுக்கு சுத்தமாக செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்க பறக்கத்துனா நமக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு பாரமாக நினைக்காத, நமக்கு பாரமாக இருக்கான், செத்தாலும் அது அடக்கிட்டு போயிடலாமா, அப்படி இல்லை. அவர்கள் இருப்பதினால் அல்லாஹ் நமக்கு ரிஸ்கையும் கொடுப்பான், உடல் பலத்தையும் கொடுப்பான், வீடும் கொடுப்பான், வாசலும் கொடுப்பான், உதவிகள் செய்வான். எல்லாமே அல்லாஹ்வின் பொறுத்துன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒருத்தரை வீட்டில் வச்சு நீ கவனிக்கிறனால. அதனால் என்னை கேட்டால் உனக்கு வீட்டில் பறக்கத்து இல்லையா, வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பாட்டு சிரமமாக இருக்குது, பறக்கத்து இல்லை, யாராவது ஒரு முதியோருக்கும் வச்சுக்கோ, நல்லா பறக்க செய்வோம். உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அத்தாவோ யார் இருந்தாலும் கொண்டு வீட்டில் வச்சுக்கோங்க. யாரும் கிடைக்கலையா, சொந்த பந்தம் இல்லாட்டி பார்த்து யாரோ ஒரு ஏழைக்காவது ஒரு ஆதரவு கொடு. வீட்டில் வச்சுக்கா, நீ பக்கத்தில் உங்களை வச்சு எங்கேயாவது வச்சுக்கோ, அவங்களுக்காக நீ செலவு செய்ய. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்வான், அது ஹதீஸ் வந்துருச்சு, அதில் துன்சரூன, நீங்கள் உதவி செய்யப்படுகிறீர்கள், துர்ஸகூன, ரிஸ்க் கொடுக்கப்படுவீர்கள், இல்லா பிதுஆஃபாஇக்கும், உங்களை பலகீனமானவர்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்குறான். அவர்கள் இருக்க போய் தான் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ துஆஃபான என்னபை, உடல் ரீதியாக பலகீனமானவர்கள், அவர்களையும் குறிக்கும். இனிமேல் உழைத்து சம்பாதிக்க வாய்ப்பு இல்லாத, வசதி இல்லாதவர்கள், அவர்களை கண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பாக்கியமாக கருதிக்குவாங்க.
உடனடியாக போய் பெருமாள் உதவி செய்வாங்க. அந்த மாதிரிலாம் அபூபக்கர் சித்திக் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் ஒரு கிழவிக்கு உதவி செஞ்சாங்க, முடியாத ஒரு கிழவிக்கு உதவி செஞ்சாங்க. இப்படி உதவி செய்கிற பொழுது பல நேரங்களில் நமக்கு சிரமங்கள் தான் இல்லாமல் இல்லை, ஆனால் அல்லாஹ்வின் உதவி வரும். காரைக்கால் வக்கீல் சாப் அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் பள்ளிவாசலில் வாசலில் ஒரு முசாஃபிர் நடுங்கிட்டே படுத்துருக்கிறார். முஸ்லீம் தான், எல்லாரும் வர்றவங்க சில பேர் காசு போடுறாங்க, வெட்டு வெட்டு கைகாலம் இருக்குது. பள்ளியாச வாசல் முசாஃபிர் ஒரு திண்ணையில் படுத்துக்கிற பள்ளியாச வாசலில் படுத்துக்கிற தெருவில் எப்படி இருக்குது, ஒரு துணி வச்சு படுத்துக்கிறாரு, துணி வச்சுட்டு காசு போடுறாங்க எல்லாம். நீ என்ன செய்ய, இறக்க ஜாஸ்தியாக வந்தா ரொம்ப இறக்கப்பட்டா இன்னும் 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு போயிடும், 5 ரூபா போட்டு 10 ரூபா போட்டு போயிடும், ரொம்ப நடந்துறாரு பாவம் அப்படின்னு. யாருன்னு கவனிப்பா? ஆனால் அது இல்லை. ஆனால் அவர் காரில் இருந்து கவனித்து என்னான்னு பார்த்துருக்காரு. போயிருந்தா அவர் நடங்குது, என்ன பாய் நடங்குது, உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு காய்ச்சலாக இருக்குது 2 நாளாக, டாக்டர்கிட்ட போகலையா, யாரும் கூப்பிட்டு போகிறது அப்படின்னு தொட்டு பார்த்தா நெருப்பு மாதிரி கொதிக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்டோ வர சொல்லி ஏற்றிக்கிட்டு இவரே கூட போய் ஆட்டோவில் தான் காரில் ஏற்றிட்டு போனோமே சொன்னார், கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சில் போய் சேர்த்து கூட இந்த பேர் தாம் பேரை போட்டு என்ன பேர் இருக்குன்னு என் பேரை போட்டு பெட்டில் அட்மிட் பண்ணி கவனித்து மலேரியா ஜுரமோ என்ன ஜுரம்னு சொன்னாங்க. கூட 3 நாள் இருந்து கவனித்து அவருக்கு முழுமையான இத்தனை 2 கண்ணு இல்லை, அவர் கண்ணு இல்லாத குருடர், கூடவே இருந்து கவனிச்சு முடிஞ்சு நல்லா ஆகிட்டாரு. உடல் ஆகிட்டாயிருச்சு. இப்போ உடல் மனசு இல்லை, அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன குடிசை ஒரு சும்மா கூட்டி கிடந்துச்சு, அதில் கொண்டு போய் அவரை தங்க வச்சு, அந்த வயதாக மனிதனை தங்க வச்சு அவருக்குரிய என்ன ஏதுன்னு விசாரித்தேன். நல்லா உடம்புல தெம்பாயிடும், பின்னாடி என்ன ஏது எல்லாம் விசாரித்தேன். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு சொந்த பந்தம்லாம் இருக்குது, மகன் இருக்கிறான், சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கான். ஸோ பெரிய வீடுலாம் இருக்குது, அந்த வீட்டில் நான் தான் கட்டின வீடு. பையன் மருமகனுக்கு துரத்தி விட்டான், கேவலப்படுத்துறானுங்க. அங்கே போய் அவங்கள்ட்ட சோறு வாங்கி சாப்பிட வெக்கமாக இருந்துச்சுன்னு தெருவுக்கு வந்துட்டேன். நான் யாரும் சோறு விட்டு சாப்பிட்டுக்கிறது, அப்படி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு இருக்கார். உடனே அவர் எந்த ஊர் என்னன்னு விசாரித்து இந்த இயக்கத்தின் சார்பாக இருக்கிற பேர் போய் விசாரித்து அவங்க மகனை போய் என்னையா தந்தை தெருவில் விட்டியா உரிச்சு போடுவோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் கொண்டாங்க அப்படின்னு கொண்டு போய் வீட்டில் வச்சு மரியாதையாக பார்த்தீங்க, அதை எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டு வந்துட்டாங்க. இப்போ நல்லா இருக்காரு. அந்த மாதிரி அப்போ நாம் என்ன செய்யணும், கண்டுக்காமல் போயிடுறது, அப்படி செய்யக்கூடாது. அது என்ன செய்யணும், நம்மளால் முடிந்து அவர்களுக்கு ஒரு உதவி, ஒரு ஹெல்ப்பு, ஒரு கண்ணியம் கொடுப்பதுனால அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை கீழே கொண்டு போகிறதில்லை. வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மேலே தான் போயிட்டுருக்கும். லஈஃப் என்றால் பலகீனமானவர் அப்படின்னு அர்த்தம். ஆஜிஸ் இயலாதவர், பலகீனமானவர் அப்படின்னு அர்த்தம். ஹல் துன்சரூன துருசக்கூன இல்லா பிதுஅஃபாஇக்கும். இதில் இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், லஈஃப் என்றால் உடல் ரீதியாக பலகீனமானவன், பொருளாதார ரீதியாக பலகீனமானவனையும் குறிக்கும். புரிஞ்சுங்களா? யார் இத்தனையும் இருந்து காசு இருக்குது, பணம் இருக்குது, உடல் இருக்குது, ஆனால் தான் உண்மையில் லஈஃப் என்று விளங்குறான் பாருங்க, ஆஜிஸ் என்று விளங்குறான் பாருங்க. அவர் யார்? தன்னையும் ஹக்கையும் அறிந்த ஆரிஃப். அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான் நான் செயல்படுறேன். உண்மையில் நான் அதாத்தில் அதம், சிஃபாத்தில் நாகீஸ், அஃஆலில் மஜ்பூர், இந்த செயலை நான் செய்ய முடியாது, ஜாத்தி குவத் என்னிலே இல்லை அப்படின்னு நினைக்கிறா பாருங்க. அவரும் லஈஃப் தான். எல்லா இடத்துல எல்லா பணமும் இருந்து கூட தன்னை பணம் அல்லா ஒன்றும் இல்லாதவன், அல்லா தான் என்னை வாழ வைக்கிறான் இருக்கிற அவர் தான் ஃபக்கீர். உண்மையில் ஃபுகராக்கள் அவர் தான். துஅஃபாக்கள் லஈஃபான யார்? எல்லா குவத்தும் இருந்தும் கூட பெருமானம் சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க. சொல்லாதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆதானா ஹாதா வ ரஸக்னாஹு மின் கைரி ஹவுலின் மின்னா வலா குவா. எனது ஹவுல குவத் இல்லாமல், என்ன ஆற்றலோ எனது திறமையோ இல்லாமல் உன் புறத்திலிருந்து இந்த உணவை எனக்கு கொடுத்தாய் ரப்பே, உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு தன்னை பலகீனமாகவே விளங்குறாங்க பாருங்க. அவங்களும் துஆஃபாக்கள், அவங்க தான் ஃபுகராக்கள், அவங்க தான் உண்மையான துஆஃபாக்கள். ஹயாத்தாக இருந்து தன்னை மையத் என்று விளங்குறாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையின் மையத்துகள், அவங்க தான் மையத்துகள். அந்த இத்தகையவர்கள் இறை ஞானம் பெற்றவர்கள், தன்னை சதா அக்கிலே தன்னை அர்ப்பணித்தவர்கள், அவர்களின் காரணமாகத்தான் உலக மக்கள் அனைவரும் ரிஸ்க்கு கொடுக்கப்படுகிறார்கள், உதவி செய்யப்படுகிறார்கள். ஒரு சிலராவது அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே தன்னை கழிப்பதினால் அல்லாஹ் தஆலா நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான் என்ற அர்த்தமும் இந்த ஹதீஸில் நம்ம எடுக்கலாம். ஹல் துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாஇக்கும். ரவாஹுல் புகாரி, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். வன் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால
கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குந்து அலா பாபில் ஜன்னா, நான் சொர்க்கத்துடைய வாசலில் நின்றேன் மேராஜுடைய இரவிலே. இப்போ கான ஆமத்து மன் தகலஹல் மசாக்கி, இந்த சோனத்தில் நுழையக்கூடியவர்கள் மிகுதமானவர்களை பெரும்பாலானவர்கள் பார்த்தா எல்லாம் ஏழைகள் தான் போகிறாங்க. பணக்காரர்களே காணாம கொஞ்சம் 22 பேர் தான் வர்றாங்க. மிகுதமானவர்கள் ஏழைகளாகத்தான் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். வஸ்ஹாபுல் ஜத்து, வசதி உடையவர்கள் எல்லோரும் மஹபூசூன, அங்கே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மஹ்ஷரில் கேள்விகளுக்கு ஒப்படைச்சிட்டு போடான்னு ஏழைகளாக உள்ள போயிட்டுருக்காங்க. அங்கே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சொர்க்கவாசியுடைய கதை. அப்புறம் கைர அன்ன அஸ்ஹாபன் நாரி கது உமிரபிஹிம் இலன் நாரி, அப்புறம் நரகவாசி கைரன்னா உஸ்க பாத், அதுக்கு பின் பார்த்தால் நரகவாசிகள் நரகத்துக்கு செல்லும்படி ஏவப்பட்டார்கள். குந்து அலா பாபின் நார், நரகத்துடைய வாசலிலேயே போய் நின்று கொண்டேன். இப்போ இதா எல்லாம் யார் உள்ளே போகிறாங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னு. இதன் ஆமத்துமன் தகலஹன் நிசாவ், அது நுழைந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பெண்கள் தான். கூட்டம் கூட்டமாக பொம்பளைங்க தான் போகிறாங்க. இங்கே ஆண்களை விட பெண்கள் நரகிலே கூட இருந்தார். விளங்குங்களா? முத்தஃபகுன் அலைஹி. வேறு சில ஹதீஸ்களில் பெருமான் இவ்வாறு சொன்னவுடன் பெண்கள் எல்லோரும் கேட்டால் பெருமானுடைய கண்ணீரோடு, யார ரசூலுல்லாஹ், எங்களை அந்த மாதிரி நாங்கள் அதிகமாக நரகத்துக்கு போனதுக்கு என்ன காரணம் யார ரசூலுல்லாஹ், நாங்களாம் அதிகமாக நரகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே பெண்கள், என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க சஹாபி பெண்கள். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துக்குஃபிர்னல் அஷீர் துக்குசிர்னல் லஅன, 2 காரணம். ஒன்று, கணவருக்கு ரொம்ப மாறு செய்கிறீங்க, பேச்சு கேட்கறது இல்லை. அவர் தான் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கணும். ஒரு பேச்சு கணவர் கேட்கல பயங்கர டென்ஷன் ஆகிடுது. நேர் தலையில் நான் சொல்ல நீ கேட்கலையா, திருட ஆப்பு வைக்கிறேன், காலை இட்லி வச்சுட்டியா, உடம்பு சரியில்லை, ஏன் மதியானம் சாமம் வைக்கலையா, உடம்பு சரியில்லை, ஹோட்டலில் தின்ட்டு எனக்கும் வாங்கிட்டு வாங்க. என்ன என் பேச்ச மறுத்தல, வேறு வழியே இல்லாமல் நாளாக தான் அனுபவப்பட்டோன்னு சரி சொன்னால் கேட்டுக்கிறான். வேணாம்ப்பா ரொம்ப ஜி எதுக்கு அவங்க பேசாமல் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மறுபேச்சே பேசுறதில்லை. இன்னும் பொண்டாட்டி வந்து தோப்பு காணம் போடணும்னா என்றைக்கோன்னு சொல்லுவேன்ல அப்படி, அவ்வளோ சொல்ல மாட்டேன். யார் சொன்ன மாட்டா, என்றைக்கோ டீன்னு தான் சொல்லுவேன். இது அது அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கடி அப்படின்னு நான் செல்லமாக சொல்கிறது அப்படி என்றைக்கோன்னு அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுது. கடைசியில் எதுக்கு நம்ம அவங்கள்ட்ட மோதிக்கிட்டு அப்புறம் வந்து 3 நாள் வயசை காய போட்டுக்கிட்டு இருக்கோம், பிரச்சனை வேணாம் அப்படின்னு விட்டு போயிடுது 2 பேர். அப்போ அவர்களே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு அவங்க நிற்கிறாங்க. இவன் வீடு கட்டியிருப்பான், செல்வம் இவன் காசு பணம் இவன் சம்பாதிச்சிருப்பான், பீரோவில் காசு அடிக்கிருப்பான், கல்லா சாவி அவ கையில். அம்மா உத்தரவு போடுறது காசு வெளியே எடுக்க முடியும். எதுக்கு இப்போ காசு கேட்குறீங்க, கடைக்கு 100 ரூபா நேற்று போய்ட்டு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன், என்ன வேணும் உங்களுக்கு, ஒரு வடை அங்கே சுட்டு தரேன் உட்காருங்க வீட்டில். எதுவும் இவன் சுதந்திரமான காசு வெளியே இருந்து சம்பாதிக்கிறது, இவர் கண்ட்ரோல் அவங்க கையில் போயிடுது. பள்ளிவாசலுக்கு 50 ரூபா கொடுக்கணும், 10 ரூபா கொடுத்தா போதும், 50 ரூபா கொடுக்குறாங்க. 50 1000 பேர் வருவாங்க, எல்லாருக்கும் 50 ரூபா கொடுத்துட்டு முடியுமா? நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு, இது நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு அப்படி குத்தி வேறு காமிச்சிக்கிறது. இதில் வேறு பெரிய கலெக்டரு சார் இந்த மாதிரி அவர்களை தனது கட்டுப்பாட்டில் வச்சிடறாங்க பாருங்கள். இதுதான் நரகத்துக்கு கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு தெரியல பை, மாறு செய்கிறது. கட்டுப்பாடு வைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. சில ஊதாரி கணவன்களை அடக்கிறதுக்கான பஞ்சாதி கட்டுப்பாடு வச்சுக்கிறது, அதுவும் பெருமானா சொன்ன வேறு அதிசயம் இன்னொரு அதிசயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து யக்லிபுனல் லஈம யக்லிபுனல் கரீம வ யக்லிபுஹுன்னல் லஈம். உரீது அன் அக்கூன மஹ்லூபன் கரீமன் மஹ்லூபன் அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெண்கள் இருக்கிறாங்களே ஹதீஸ் இபாரத்து எனக்கு கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. நீங்கள் ஹதீஸில் நீங்கள் சர்ச் பண்ணால் வந்துங்களா. பெருமாள் சொன்னாங்க, இந்த பெண்கள் இருக்கிறாங்களே சங்கையான மனிதர்களை, கண்ணியமான மனிதர்களை மிகைத்து விடுகிறார். கணவர் கொஞ்சம் சாந்தமான மனிதராக இருந்தால், கண்ணியமான மனிதராக இருந்தால் அவரை மிகச்சிட்றாங்க. அவர்களை மிகைக்கக்கூடியவன் ரவுடி தான். லஈம் ரவுடி இருக்கான் பார்த்தீங்களா, சரியான துணிச்சல்காரன் ரவுடி. அவன் வந்து இந்த பெண்களை அமைச்சிடுவான், மரியாதை விட்டு போடுவான்.
வெட்டிக்கு இது மாதிரி சரிங்க. அப்போ வந்து யார் அற்பனாக ரவுடியாக இருக்கிறானோ அவன் அந்த பெண்களை மிகைத்து விடுகிறான். கண்ணியமானவர்களே அந்த பெண்கள் மிகைத்து விடுகிறார்கள். சொல்லிட்டு அதோட நிப்பட சிலதான் சொல்லும், நான் மிகைக்கப்பட்ட கண்ணியமான அந்த மனிதர்கள் உள்ளவராக இருக்கவே விரும்புகிறேன் அப்படின்றாங்க. இப்போ ஆதிக்கம் செல்லுபடியாக தான் செய்யும் கண்ணியமான ஆட்களில். முரட்டு முரட்டு தடியன்னு சொல்லுவாங்க, அவனுங்க வந்து கொஞ்சம் அதிகம் மிகச்சிருவானுங்க. நான் அப்படி இருக்க விரும்பலை, நான் வந்து சாதாரண ஆளாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ முக்கால்வாசி பார்த்தா அவங்க ஆட்சியும் செல்லுபடி ஆகுது. அப்புறம் நேற்றான முந்தானத்தான் குளிச்சேன், திரும்ப போகிறீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் ஏன் அடிக்க வர்ற? வீட்டில் சில நேரம் வரைஞ்சிக்கலாம், அந்த ஜிப்பா தூக்கி மாட்டேன், இந்த ஜிப்பா போட்டு 2 நாள் திரும்ப மாட்டேன், நல்லதான் இருக்குது, அழுகா தூக்கி போடுங்க, இந்த பெருசாக போடுங்க. சரி ஏன் சண்டைக்கு ஏன் வர்ற? கூட கொஞ்சம் மெதுவாக பேச வேண்டியதாங்க, தெரிஞ்சுங்களா? அவங்க ஆட்சி செய்ய வேண்டியது தான், கேட்க வேண்டியதுக்கு என்ன செய்யறது? அந்த மாதிரி வந்து சில மிரட்டி பண்ணி வைக்கக்கூடிய காட்சியில் தான் வந்து அந்த மாதிரி அடக்கப்பட்ட சங்கையான பெண்களால் அடக்கப்பட்ட மனிதராக இருக்கவே நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டாங்க சொல்கிறதா ஆலோசனை. அரிசி எடுத்தீங்களா? எகலிபு உன்ன என்னவா அரிசி எடுக்க மாட்டேங்கிறீங்க? சொன்னோன்னு டக்குன்னு எடுத்துடணும். எகலிபு உன்னு லஈம்னு வரும். இங்கே இருக்கிற மாதிரி நாம் எடுத்தாச்சு. அப்படிங்களா? லா யுக்ரிமுல் மரஅத்து லா யுக்ரிமுல் மரஅத இல்லல் கரீம். மா இப்னு அசாக்கில் மா அக்ரமன் நிசாவ் இல்லா கரீம் வலா அஹானஹுன்ன இல்லா லஈம். இது ஒரு ஆயத்து. கண்ணியமானவர்கள் அவர்களை வந்து மிகைக்கிறார்கள். வானா உரீது அன்னக்கூன மகளூபன் கரீமான் இருக்கு பார்த்தீங்களா, அப்படின்னு வந்து ஹதீஸ் சையான ஹதீஸில் வரல அப்படின்னு தவிர்க்கிறாங்க. சையான ஹதீஸ் அந்த விபாரத்தில் இல்லை. அதுக்கு வேற ரிவாஜ் இப்னு அசாக்கில் ரிவாஜ் எப்படி வருது? சங்கையானவர்களே அவர்கள் மிகைத்து விடுகிறார்கள், சங்கையானவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள், முரடர்கள் அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள் பெண்களை. அப்படிதான் இபாரத்து வருது. இப்போ நான் முதல்ல சொன்ன ஹதீஸு சையான ஹதீஸ் கிடையாதுன்றாங்க. போய் நான் பொறுப்புதார் இல்லை, நான் கேள்விப்பட்டது சொன்னேன், கெடுத்து பார்த்தா சையான ஹதீஸ் கிடையாது. மகளூப் மேய்க்கிறாருன்னு வந்து பார்த்தீங்களா, அப்படி ஹதீஸ் கிடையாது வை ங்களா. சரி வாங்க, அப்படி ஹதீஸ் சையான ஹதீஸ் கிடையாதுன்னு போட்டாங்க. அப்போ அது வாபஸ் வாங்கிட்டேன். போய் இது நான் வந்து மிகைக்கப்பட்ட சங்கையானருக்கு விரும்புகிறேன் அப்படிங்கிறது ஹதீஸில் அந்த மாதிரி சரியான ஹதீஸுகள் அந்த இபாரத்து இல்லை அப்படிங்கிறது. ஸோ இன்னும் வேணால் ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்கிறேன் பின்னாடி. சரி வாங்க. அது இந்த வார்த்தை இப்படி வருது, சங்கையானவர்கள் அவர்களை சங்கைப்படுத்துவார்கள், முரடர்கள் அவர்களை பெண்களை கேவலப்படுத்துவார்கள் என்ற ஹதீஸ் ரிவாயத்து இப்னு அசாக்கில் வருது. சரி வாங்க, இப்போ அங்கே போக வேணாம். இப்போ ஆக பெண்கள் வந்து எப்பொழுது கணவனுக்கு மாறு செய்கிறார்களோ, கணவனுடைய பேச்சுக்கு அவர்கள் எதிர்த்து பேசுகிறார்களோ, அவர்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்கிறார்களோ, இது சரியான வருது. என்னென்று அவர்கள் மாரைத்து நாக்கிசாத்துல் அக்லி வத்தீனி அஸ்ஹபு பிலுப்பிர் ரஜுலில் ஹாயிகி இல்லா பிஹ்தாக்குன்ன. மிக கூர்ந்த அறிவு படைத்தவனுடைய அறிவையும் அந்த பெண்கள் போக்கி விடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப குரான பெரிய அறிவு தான், அவங்க மனது நின்று பல்ல வச்சுட்டு எல்லா அறிவும் காணா போயிடும், சுத்தமாக டோட்டலாக அவுட் ஆயிடுவான் உங்களே பார்த்தோம்னா. அப்போ இந்த மாதிரி அறிவை காணாக்கக்கூடியவர்கள் பெண்களாக உங்களை என்று வேறில்லை. அது வந்துருக்கு. இன்னொரு விவாதத்தை இதுவும் வருது. மாராய்த்து பிக்க கயிறுன்னு 10 வாழ்நாள்லாம் உபகாரம் செஞ்சிருப்பான், கடைசியில் அவள் கேட்டிருந்த பச்சை சேலை வாங்கி கொடுக்காம விட்டுருப்பாள். வாழ்நாள் என்ன கேட்டு வாங்கி கொடுத்தீங்க? ஒரே பேச்சில் இவன் நாளாக கட்டி 25 வருஷம் ஆச்சு, என்ன சுகம் கண்டேன் உங்கள்கிட்ட, என்ன வாழ்க்கையில் நான் பெற்றுக்கிட்டேன், பேரன் பேச்சு தான் எடுத்த பின்னாடி இந்த மாதிரி ஒரே வார்த்தையில் முழு பூசணிக்காய் போட்டு அமுத்திடுவான். இது சரியான ஹதீஸில் வருது. ஆனந்துங்களா? ஆனால் இவ்வாறு நன்றி கெட்டத்தனமாக பேசி கணவனுக்கு மாறு செய்கிறாங்கல்ல, அதுதான் அவர்கள் அதிகமாக
நரகத்தில் நுழைவதற்கு காரணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொர்க்கவாசிகளில் மிகுதமானவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள், நரகவாசிகளில் மிகுதமானவர்கள் பெண்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது எங்கே பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்போ சொர்க்க நரகம் இப்போ வந்து வெந்துக்கிட்டு இருக்கா, வந்து ஆள் போயிட்டு இருக்காங்களா? சொர்க்கமும் நரகம் உண்டாக்கப்பட்டுருச்சு, எல்லாம் படைச்சிட்டான் பை, சொர்க்கம் பற்றி எல்லாம் படைச்சிட்டான், அதையும் படைச்சிட்டான். ஆனால் ரெண்டும் ஃப்ரீயாக தானே இருக்குது. இன்னும் கேள்வி எனக்கு முடிஞ்சது சொர்க்கத்தை அதுக்கு அனுப்பணும். நரகத்து அபரில் கூட சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வைக்கப்படும், நரகத்துடைய வாசலை திறந்து வைக்கப்படும் தான் அது. புரிஞ்சுங்களா? அப்போ அவங்க சொர்க்கத்துக்குள்ளே எப்படி போனாங்க? சொர்க்கத்துக்குள்ளே இன்னும் ஆளே அனுப்பலையாங்க. மிதமானவர்கள் நான் வந்து ஏழைகளை பார்த்தேன், இங்கே மிதமானவர்கள் பெண்களை பார்த்தேன் எப்படி சொன்னாங்க சொல்லலாம் என்ன பை? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய செய்திகள் நமக்கு பயன் செய்கிறாங்க. இதோ என் உம்மத்தில் என்னுடைய வழித்தோன்றலில் வந்த ஒரு ஆள் நினைஞ்சுங்களா, ஈசா அலைஹிஸ்ஸலாமோட சேர்ந்துருக்கிற மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்க்குறேன். கியாமத்துலாம் வரக்கூடியவர்களை ஒவ்வொருத்தரையும் அடையாளம் சொல்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தஜ்ஜாலை வெட்டுறது, தஜ்ஜால் வர்றது நினைஞ்சுங்களா. சில பேர் இப்போ சொல்லும்போது இதோ அவர் என் கண்ணால் பார்ப்பதை போன்று தெரிகிறது நினைஞ்சுங்களா. இந்த மாதிரி வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் செய்கிறார். அதை நான் கண்ணால் பார்க்கிறேன், இங்கே உட்காந்துக்கிட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். இங்கே வந்து பெரும்பாலும் மதினாவில் இருந்து கொண்டு ஷாம் நாட்டில் நடக்கக்கூடிய காட்சியை இடத்தால் தூரமாக உள்ளவர்களை பார்ப்பது போன்று காலத்தால் தூரமாக உள்ளவர்களையும் பார்க்கலாம். எனக்கு பின்பு கிறிஸ்தன்தீனியை வெற்றி கொள்ளப்படுகிறது, இதோ அந்த காட்சியை பார்க்கிறேன். அப்போ எங்கேயோ நடக்கக்கூடியதை 300 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத, 800 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத இங்கே உட்காந்து பார்க்குறேங்க. அது மாதிரி கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடியது அல்லாஹ் இப்போ நம்ம உட்காந்துற காட்சியை அன்னைக்கே காமிப்பான் சொல்லுவாங்க. லவ்ஹே மஹ்ஃபூஸே அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்புறம் என்ன போய் அல்லாஹ் அப்படியே காட்டுறான் கியாமத்து வரைக்கும். அதே மாதிரி கியாமத்துக்கு பின்னால் நடக்கக்கூடியதையும் அல்லாஹ் ஜல்ல ஷான் நிதர்சனமாக இப்பயே காட்டுறான் ஸல்லல்லாஹு அலைஹி. இது முன்னறிவிப்பாக முஅஜிஸாவாக அல்லாஹ் ஜல்ல ஷான் தஆலா கியாமத்துக்கு பின்னாடி நடைபெறக்கூடிய ஒரு செய்தி, அது பின்னாடி நடக்கக்கூடியது, அது இப்போவே முன்னாடி நடக்கிற மாதிரி பெருமானார் பார்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவளுக்கு காட்டணும், நேரிலே எல்லாம் காட்டணும், அல்லது கஷ்ஃபில் காட்டணும், அல்லது இல்ஹாமில் காட்டணும் அல்லாஹ் தஆலா, அல்லது மனாமில் கனவுல காட்டணும். எப்படின்னா சரி, ஒரு ஒரு திராட்சை கொத்தை என் கையால் பிடித்தேன் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அப்போ அவர்களுக்கு ஆலிமுல் கைபும் ஆலிமு ஷஹாதாவும் கனெக்ஷன் இருக்கிற சூழ்நிலை. அந்த கைபையும் ஷஹாதாவாக பார்ப்பாங்க, ஷஹாதாவையும் கைபாக பார்ப்பாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய வித்தை. இப்படி பிடிச்சாங்க. என்னங்க பிடிச்சிங்க யார் ரசூலுல்லாஹ்? சொர்க்கத்துடைய ஒரு கொத்து, திராட்சை கொத்து கையில் பிடிச்சேன், உனக்கு கொடுக்கான்னு நினச்சேன். சரி, உங்கள் இல்மு கைபாவே உங்கள் ஈமான் விட்டுன்னு விட்டுட்டேன் நான். ஈமான் இல்லை, கைபுக்கு சவாபு கூட இல்லை. சொர்க்க நேரத்தை கண்ணில் பார்த்தா யார் ஈமான் கொள்ளாமல் இருப்பா? அது கண்ணில் பார்க்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுக்காக வேண்டி ஈமான் கொண்டோமே, அல்லாஹ் நமக்கு சொன்னதுக்காண்டி ஈமான் கொண்டோமே, அது ஈமான் இல்லை, கைபு. அதுக்கு சவாபு கூட, அஜர் கூட. நரக நெருப்பு அப்படியே வந்துடுச்சு, ஜுவாலை என்கிட்ட வந்துடுச்சு, நவுந்துக்கிட்டேன் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அது அப்படியே நிதர்சனமாக காட்டும். ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னாங்க, 2 புக்கு கையில் வந்துடுச்சு. 2 புஸ்தகம் எல்லா சஹாபாக்களும் பார்க்குறாங்க. இந்த கையில் ஒரு புக்கு இருக்குது, இந்த கையில் ஒரு நோட்டு. அதிசயம். இது செய்யானது பை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த ஆதம் மனுஷன் காலத்து கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மனிதர்களையும் சோனவாசியோடைய பேர் இதில் இருக்குது. அவங்க பேர் அப்பா பேர் இல்லாதோட வம்சத்தோட. நரகவாசியோட பேர் இதில் இருக்குது. எல்லாம் இந்த அடங்கிடுச்சு. பார்த்தீங்களா? இதான் 2 புக்கு திறந்து சஹாபாக்கள் தஹீராய் உட்காண்டான். யாரை சொல்ல அப்போ தான் எழுதி முடிச்சாச்சு. ஜஃபல் கலம் எழுதி முடிச்சு பேனாவே காஞ்சி போச்சு. திரும்ப எழுதுகிற மாதிரிலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அடிச்சு சுற்றி எடுத்த மாதிரி இல்லை. அங்கே ஒரு ஆள் அடிச்சு, இங்கே பேர், இங்கே ஒரு ஆள் அடிச்சு, அங்கே மாற்றி, அப்போலாம் ரெண்டும் எழுதி முடிக்காச்சு, முடிக்கப்பட்டுருச்சுன்னு 2 புத்தகம் காமிச்சாங்க. உடனே சஹாபாக்கெல்லாம் யாரை சொல்ல அப்போ ஃபீமல் அமல், அப்போ நாங்கள் அமல் செய்யணும். இன்னும் சொர்க்கவாசிகள் என் பேர் இருந்துச்சுன்னா சொர்க்கவாசி தான் நான். ஆனால் ஜாலியாக எங்கள் ஆட்டம் போட்டு எல்லாம் கூடி ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டு சொர்க்கம் போய் சேர்ந்துருவேன். அல்லது என் பேர் நரகவாசியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாங்கள் என்ன அமல் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நரகத்தை வாசி நிர்பந்தமாக நரகவாசிகள் எழுதப்பட்டு போச்சே, நான் ஏன் அமல் செய்யணும்? ஃபீமல் அமல் அப்படிங்கிறாங்க. பெருமாள் சொன்னாங்க, சொல்ல அமலு செய்யுங்கள், அமல் செய்யுங்கள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு,
ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி வைப்பார். சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்துடைய காரியங்கள் லேசாக, நரகவாசியாக இருந்தால் நரகத்துடைய காரியங்கள் லேசாக புரிஞ்சுங்களா? இப்போ நல்ல கல்புக்குள்ள நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவர்கிட்ட இந்த மாதிரி செய்தி சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் அமல் செய்வார். ஹயர் இப்போ நம்ம சொர்க்கவாசின்னு தெரியல, நரகவாசி ஏதோ ஒன்றும் ஃபிக்ஸட் ஆயிடுச்சு புரிஞ்சுங்களா? அப்போ சொர்க்கம் போவோம், நரகம் போவோம். இருக்கிறது இப்போ தான் வாய்ப்பு. அல்லாவுக்காக அமல் செய்வோம் விடுது, சொர்க்கத்துக்காக அமல் செய்வேனா நரகத்துக்காக அமல் செய்வேனா, அல்லாவுக்காக அமல் செய்வோம் விடு. அமல் செய்ய அல்லா செய்ய சொன்னாலும் அதனால செய்வோம். அவன் எங்கே வேணால் போட்டு விடு இல்லையா அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் அமலை கூட்டுவார். கல்புக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்குமானால், கல்புக்குள்ள தீய எண்ணங்கள் இருக்குமானால் எப்போ சொர்க்கம் நரகங்கிறது அவன் கையில் ஆயிடுச்சோ நம்ம கையில் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சா, என்னத்தப்பா விடு. அப்போ யார் எதிலே இருக்கிறார்களோ அந்தந்த காரியம் அவரவர்களுக்கு லேசாக கொல்லும் முயற்சனம் லீமா கொடுக்கிறது. மஞ்சவை என்ன சொல்ல வந்தேன், என்ன சொல்லிட்டு பாயிண்ட். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமே கைபில் இருந்து ரெண்டு நோட்டு புக் கொண்டு வந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்களா அப்படின்ட்டு ரெண்டு காணாம போச்சு. இப்படின்ட்டு அங்கே போய் மறைஞ்சு போச்சு ரெண்டு கண்ணோட்டு. சஹாபாக்கள் அது வரைக்கும் அந்த நோட்டை பார்த்தாங்க, இப்படின்னாங்க மறைஞ்சு போச்சு. இப்போ எங்கேருந்து எடுத்தாங்க, ஆலமே கைபில் இருந்து எடுக்கிறாங்க. ஆலமே கைபு நம்ம கண்ணில் இல்லை, ஆலமத்திலிருந்து லவுல் மஹ்ஃபூத்லேருந்து எடுக்கிறாங்க ரெண்டு நோட்டை, திரும்ப அங்கேயே வச்சிடறாங்க. நீ பீரோலேருந்து சாமான் எடுக்கிற மாதிரி அந்த ஆலமே பரசகிலிருந்து இங்கே சாமான் எடுக்கிறாங்க. அங்கே ஆலமே பரசகும் மறைந்தது இல்லை. நம்ம மூத்தா பண்ண கபருடைய வாழ்க்கிற ஆலமே பரசக் பாருங்க, ரெண்டு பேரும் அதாப் செய்யப்பட்டிருக்கிறாங்க கபரில். அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் பீஷா பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து என்னது ஈபத்தி பேசியிருக்காரு. அந்த ரெண்டின் காரணமாக அதாப் செய்யப்படுகிறது. இப்போ கபரில் உள்ளதும் தெரியுது. ஏற்கனவே எப்பயோ மூத்தா பண்ணார் பை பனி இஸ்ராயலில் மூத்தா போயிருக்கணும் அவர் சொல்ல போனால். ஏன்னா பெருமானோட இந்த காலத்தில் உள்ளதான் சஹாபாக்கள் இப்போயே அடக்கம் பண்ணியிருப்பாங்கல்ல முஸ்லிமானங்க. பனி இஸ்ராயலில் மூத்தா பண்ணவராக இருக்கணும் அவர். அப்போ அவர் பார்த்த உடனே கபருக்குள்ளே உள்ள ரெண்டு பேரும் தெரியுது, அந்த ரெண்டு பேருக்கும் அதாபு செய்யப்படுறதும் தெரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஏன் அதாபு செய்ய, அவங்க அமல் நாமாவும் எல்லாம் மறைக்கல, அவங்களோட மொத்த அமல் நாமாவும் எல்லாம் காட்டுறான். பார்த்தோன்னா அதாவது ஏன் அதாவது அமல் நாமா அப்படி பார்த்தோன்னா அப்படியே டச் பண்ணுன்னா அங்கே போயிடுச்சு அமல் நாமா. எல்லாமே டச் செல்ஃபோன் டச் சிஸ்டம் மாதிரி இங்கேருந்து இங்கே தெரியுது. இங்கே டச் பண்ணி மொத்தம் அமல் நாமா விருந்துருச்சு. பார்த்தாங்க ஓஹோ அடிக்கடி சிறுநீர் பெஞ்சு சுத்தம் பண்ணாமல் இருக்கார், இங்கே டச் பண்ணால் இது ஃபுல்லாக எல்லாம் வருது. அப்படியே பார்த்தோன்னே தெரியுது அப்படியே எல்லாம். எனவே அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அமல் நாமா வந்து மறைஞ்சிருச்சு எல்லாமே தெரியும். சஹாபாக்கள் யாருடைய அந்தஸ்து பெருசு யாருடைய அந்தஸ்து சின்னது அதுவும் பார்த்து சொல்கிறாங்க. யாரை சொல்ல யாருடைய அமல் பெருசு, நட்சத்திரங்களுடைய அளவு அமல் செஞ்சது யார், உமர் நாயகம். உமர் நாயகத்துடைய எல்லா அமலும் ஒரு அமலுக்கு முன்னால் அப்படி சமம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய அமல் அதனுடைய ஜஸா. ஒரு சாமி சண்டை போட்டுருக்குறாங்க, அவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க. இன்னும் இவ்வளோ அழகாக சண்டை போடுறாரு, ஜிஹாதில் இவ்வளவு வேகமாக சண்டை போடுறாரு, நரகவாசிக்கிறாங்க. நரகத்துக்கு எங்கே போய் அமல் அல்லா கியாமத்தில் கேள்வி கேட்டில் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் அது. அது இங்கே உட்காந்து சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆளை பார்த்தோன்னே சொர்க்கவாசியா நரகவாசியா எப்படின்னு தெரியும் நீ சொல்ல முடியுமா, யாராவது சொல்ல முடியுமா? இதற்கு முன்பு எந்த அன்பியாக்களும் சொல்லவே இல்லை அப்படி சொர்க்கவாசி நரகவாசி. அஞ்சு பை சொர்க்கவாசி சொர்க்கவாசி நரகவாசி நரகத்துக்கு போவார் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அழகாக ஜிஹாது செய்கிறார், நரகத்துக்கு போவாங்கிறாங்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சாமி பின்னாடியே போகிறாங்க. போய் பார்த்தா அவர் வந்து போரில் ஜிஹாதில் வெட்டுப்பட்டு விடுகிறார், உயிர் தொடுக்கிக்கிட்டு இருக்கு, உயிர் போகாமல் வேதனைப்பட்டிருக்கார். உடனே வாளை எடுத்து தற்கொலை செய்து கொண்டார். வெட்டுப்பட்டார், நல்லா கீழே படுத்து புரண்டுட்டு இருக்காரு, தற்கொலை செய்து கொண்டார். பார்த்தீங்களா நரகவாசின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவர் பார்த்ததும் எப்படி போய் தெரியுது, அவங்க மொத்த அமல் நாம கண்ணில் விரிஞ்சிருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இதுவரை செய்ததும் விரிஞ்சிருது, இனிமேல் செய்யக்கூடியதும் விரிஞ்சிருது. இனிமேல் செய்ய போகிற சூசைடு பண்ணி தற்கொலை செய்து மரணமாக போகிறார், அதனால் நரகம் போக போகிறார், எல்லாமே தெரியுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ விசாலமான இல்மு அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஊதீது இல்முல் அவ்வலீன வல் ஆஹிர், முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோருடைய இல்மு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே அல்லாஹ் தரிசனம் கொடுத்துட்டான். அப்போ அல்லாவோட ஷிர்க்கு வச்சேங்கிறாங்க. இல்மு கைபு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும்னா ஷிர்க்குங்கிறாங்க. ஏன் போய் ஷிர்க்கு? அல்லாஹ் கொடுத்தான்னு தான் சொல்கிறோம். பெருமானாருக்கு சுயமே இதெல்லாம் தெரியும்னு சொன்னால் ஷிர்க்கு.
அல்லாஹ் தஆலா அனைத்தையும் தன்தானே அறிவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் அறிவார்கள், அல்லாஹ்வை கொண்டு அறிவார்கள். ஷிர்க்குங்கிற பேச்சுக்கே இடமில்லை. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் எனக்கு கண்ணிலே காண்பித்தான், நான் அதில் உள்ளவர்களை பார்த்தேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பலகீனமானவர்கள், மசாக்கீன்கள், ஏழைகள் முன்னாடி போறாங்க சொர்க்கத்துக்கு. இங்க யாரை நீ பின்னாடி வச்சிருக்கிறையோ, யாருக்கு மதிப்பில்லைன்னு சொல்றியோ, உட்காரு சாப்பாடு மிச்சம் தான் போடலாம் அப்படிங்கிற யார் ஏழைகளை, அவங்கெல்லாம் முன்னாடி சொர்க்கம் போறாங்க. நீ யாரை இங்கே முன்னாடி கண்ணியப்படுத்தினையோ அவங்களாம் பின்னாடி. மனுஷனுக்கு செல்வம் வர வர தீன் அவனுக்கு சுத்தமாக போயிடும். இல்லா மாஷா அல்லாஹ் நாடி சிலரை தவிர. ஒரு ஊரில் கல்யாணம் நடக்குது. நேற்று ஒரு கல்யாணம். அங்கே அந்த பொண்ணை கொண்டு வந்து எல்லார் வீட்டுகளையும் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் எல்லாரும் புத்தாடை அணிந்து, மணமகள் அந்த போர்வனை பற்றிக்குவாங்க. முகத்தை கூட பார்க்க முடியாது. பெண்களுக்கு மத்தியில் அமர்ந்து இருப்பார்கள், முகத்தை கூட பார்க்க முடியாது. மேலே அப்படி இருத்தி பற்றிக்கும். யாரும் அவங்க முகத்தை பார்க்கணுன்னா கூட கிட்ட போய் அந்த போர்வை, அந்த சன்னமாக ஒரு போர்வை பற்றி தான் அந்த இஸ்லாமிய பழக்கம் தான், அதை தூக்கி தான் பார்ப்பாங்க. கிழவிங்கெல்லாம் போய் தூக்கி பார்த்து ஒரு சொடக்கு போட்டு நம்ம அப்படி பொத்திட்டு போவாளுங்க. இது சொடக்கு போட்டு, புடக்குன்னு ஒரு சொடக்கு போட்டு அதானே பார்த்துருக்கோம். நம்ம காஃபிர்களுடைய கலாச்சாரம் மணமேடையிலேயே ஆணையும் பெண்ணையும் ஒன்றும் உட்கார வச்சு எல்லோரும் 2 போட்டா பிடிப்பாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் பிரபு, அவர் கல்யாணம் நடக்குது, இஸ்லாமிய திருமணம். அந்த பெண்ணையும் மேடையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அந்த பெண் முகத்தான் திறந்து போட்டு அவங்க எல்லா கேமரா 10, 20, 30 கேமராக்காரன், வீடியோக்காரங்க எல்லாம் நிற்கிறாங்க. ஸ்மைல் ப்ளீஸ், சரிங்க இப்போ சரிங்க, பொண்ணையும் மாப்பிள்ளைங்க தெரியுங்க, அப்படி தோளில் கைப்படுங்க. வெக்கம், மானம், சூடு, சொரணை, அப்புறம் எல்லாம் வாழ்த்து சொல்ல வர்றாங்க. ஒரு எம்எல்ஏ வர்றாரு, அவன் எம்பி, அவன் பெரிய ஆளுன்னா. அவன் முன்னாடியோட வரான்ல, இந்த பஞ்சாயத்து வந்து பொண்ணு பக்கத்தில், அவன் எம்எல்ஏ வந்து அவர் பக்கத்தில். ஸ்மைல் ப்ளீஸ். இப்படி ஒருத்தனா வர்றான். காஃபிரு, முஷ்ரிக்கு, முர்தத்து, முனாஃபிக்கு, நல்லவன், கெட்டவன், முஸ்லீம், முத்தகி, அஜர் தாய், எல்லாம் ஊரே தரிசனம் பண்ண, எல்லாரும் தரிசனம். இது இஸ்லாமிய திருமணம். அது வெக்கம், மானம், சூடு, சொரணனும் இருக்குல்ல, அது வேணும் இல்லை மனுஷனுக்கு. முதல்ல உன் முன்னாடி அழகாக ரசிக்கிறதுக்கு அவளை லிப்ஸ்டிக் போட்டு, கண்ணுக்கு மை போட்டு, அழகான ட்ரெஸ் கொடுத்து நீ பாருண்டா, ஊரு காட்சிக்கு அவளை தெரியுது. கங்காட்சியாவ கங்காட்சியாக்கி எல்லாரோட ஃபோட்டோ வேற, ஊரே பார்க்க நின்று ஒருத்தராவது மேடையில் நின்று. அது காஃபிரில் கலாச்சாரம் இருக்குது. நான் முஸ்லீம்ஸ் பழக்கம் இருக்குது. நம்மள மேடையில் பொண்ணுமா பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்க வாழ்த்துறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் கிட்ட நீங்கள் வச்சு ஒரு கூட பிடிச்சிக்கோங்க, கல்யாணத்துக்கு வந்தார் அப்படின்னு பழக்கம் இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. கடைசியில் மாப்பிள்ளுடைய தோழன், மாப்பிள்ளுடைய ஃப்ரெண்டு எல்லாம் கேள்வி வேண்டிக்கிட்டு எல்லாத்து மணி திறந்து போட்டுக்கிட்டு பொங்கலை. மானக்கேடு, வெக்கக்கேடு. காசு வந்து அப்படியா அவனுக்கு திமிரு. அல்ல அந்த காசை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். காசை கொடுக்கறதும் அல்லா தஆலா ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனுக்கு, அனாத பயலுக்கு காசை கொடுத்து கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். அல்லா தஆலா கோடியோடைய காசு இருக்கும், ஒரு நொடியில் இல்லாமல் ஆக்கிடுவான். எவ்வளோ நேரம் அல்லாவுக்கு காசு வந்தால் திமிரு பிடிச்சி தலைக்கணம் பிடிச்சி ஆடக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. மார்க்கத்துக்கு முரணாக நடக்கூடாது. இத்தனைக்கும் அந்த நிக்காஹில் பல 100 ஆலிம்ஷாக்கள் கலந்துக்கிறாங்க. ஒருத்தருக்கும் சொல்ல நாக்கு வரல. அறிவு இருக்காடா உனக்கு? மானகட்ட பயில தையூஸாடா நீ? தையூஸ் ஹதீஸ்ல வருது, தன் பஞ்சாதி அடுத்தவன் பார்த்து ரசிக்க விடுற வேணும். மானம் இருக்கா அவனுக்கு, வெக்கம் இருக்கா அவனுக்கு? கேட்கறதுக்கு துணிவு வருதா? ஒரு பேருக்கும் துணிவு வரல. இல்லை, ஒன்று துணிவு இருந்தால் அந்த மஜ்லிஸுக்கு போகணும், இல்லையா போகக்கூடாது. இந்த மஜ்லிஸுக்கு நானும் சுக்குரு சஞ்சமான ஒரு நிக்கா மஜ்லிஸு கூப்பிட்டாங்க, வரப்படுத்தி. அவங்க நல்லா சாலியாக நம்ம போனால் நிக்கா மேடைக்கு பக்கத்தில் சின்னதாக இன்னொரு மேடை போட்டு கச்சேரி நடக்குது, சினிமா பாட்டு கச்சேரி. ஆணும் பொண்ணு 2 பேர் படிக்கிறாங்க. படிக்க 2 பாடல்கள் வந்துருக்குறாங்க. அந்த ஆண் பெண் பாடல்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒளிபரப்புறாங்க போல் தெரிஞ்சு. சரி, மண்டபத்துக்கு உள்ளே போய் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரம் அந்த மைக்கில் எல்லாம் கேட்கும், அந்த கேசட் போட்டு விட்டுருப்பாங்க. உள்ளே போனால் படிச்சுட்டு இருக்காங்க. உடனே வெளியே நின்றாச்சு. என்ன நடக்குது? கச்சேரி நடக்குது. மாப்பிள்ளை எடுக்காரங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நாங்கள் பொண்ணு எடுக்காரங்க. அவங்க நிப்பாட்டினா நாங்கள் உள்ளே வர்றோம், இல்லையா இப்படியே எஸ்கேப் வர முடியாது. நீங்கள் நடத்திங்க. மார்க்கத்துக்கு விரோதமாக நடத்திக்க நான் பார்த்துட்டு இருப்போமா?
உடனே அங்கங்கே சொன்ன நிப்பாட்டேன். போனோம், பயான் செஞ்சோம், நிக்காலாம் முடிஞ்சிச்சு. சாப்பாடுக்கு அவனு கூப்பிட்டாங்க. சரி வரோன்ட்டு போனோம். படி இறங்கி போகணும். படி வரைக்கும் போனால் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் முடிஞ்சு, நிக்காலாம் முடிஞ்சு, அவங்க போயிட்டாங்க, மண்டபத்தில் வெளியே போயிட்டாங்கன்னு சொன்ன டங்கு டக்குன்னு மறுபடியும் அடிக்கலாம். யார் அப்படியே படி இறங்கலான்னு போனது, அப்படியே ஏறி காரில் ஏறி போயாச்சு. உடனே எல்லாம் எங்கே வந்தாங்க சொல்லக்கூட இல்லை யார்ட்டையுமே. அங்கே போயிட்டு வரோம். அந்த மாதிரி மாப்பிள்ளையும் சொல்ல, ஒன்று வந்தவங்கள்டையும் சொல்ல, யார்ட்டையும் சொல்லலை. கொஞ்சம் வந்தால் அப்படி டக்குன்னு கார் விட்டு டக்குன்னு உடனே கிளம்பி வந்தாச்சு. எல்லாம் முழிக்கிறாங்க. எல்லாம் பரேஷானா போய் பொண்ணுடைய சொந்தக்காரங்கள்லாம் சுந்தரசாமி முறியுது. இந்த சர்க்கார் சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அம்மா மயக்கம் மட்டும் விழுந்துருச்சு. அங்கேயே அல்லோருக்கும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறாங்க. அங்கே ஃபோன் வருது. அதுக்காக வர முடியும், திரும்ப வர முடியுமா? நான் தான் வேணான்னு திரும்பிய வச்சேன். எப்படி இது வேணான்னு சொல்லிட்டு திரும்பிய வச்சேன்? கச்சேரி நடந்துங்களா? ஒரு ஊரில் நடந்துச்சு. சுகுருசாமியோட முறியுது. இந்த பொண்ணுடைய அம்மா, அவங்க அப்பா, அவங்க எல்லாமே என்னை கூட்டி போயிருந்தாங்க. அப்போ என்ன தெரியுது நமக்கு? நாம் ஏன் போனால் தடுக்க முடிஞ்சால் தடுக்கணும், இல்லையா அட்டன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விருந்துகளெல்லாம் ஆணையும் பெண்ணையும் ஒன்றா உட்காரச்சு கூத்தடிக்கிறியா, அடிச்சுக்கோ. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இப்போ சமீபத்தில். வீடியோக்காரன் வந்து நான் போய் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டேன். பொண்ணு மாப்பிள்ளாம் வரதுக்கு வந்துட்டாங்க. பொண்ணு ஜனங்களாம் வரதுக்கு உட்காந்துச்சு. பயானெலாம் ஆரம்பிச்சு முன்னாடி வீடியோக்காரன் வந்தார். அவனுக்கு காரை விட்டு இறங்கி படியேற்றுன்னு வர்றாங்க. இப்போ பெரிய மண்டபத்துலலாம் இங்கேருந்து வரும்போது ஒருத்தையாக ஜூம் பண்ணுறான். யாரெல்லாம் வர்றாங்க. அங்கே தனியாக ரெண்டு வாசல் ஒரு வீடியோக்காரன் இங்கே இருந்துட்டு பெண்கள்லாம் காமிச்சு அவங்க ஜூம் பண்ணி இருக்காட்டான். பெண்களுக்கு தூரத்தில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஜூம் பண்ண கிட்டே காட்டும். கொண்டு போய் கண்ணு வரையும் ஜூம் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தா இங்கேருந்து மாடியில் உட்காந்துருக்க மாதிரி தெரியும். ஜூம் பண்ணால் கிட்ட தெரியும். அதனால் இங்கே வழி இருந்துக்கிட்டு பெண்கள் காரை விட்டு இறங்கி வரும்போது பிடிக்கிற வேலையும் கூடாது. இங்கே உட்காந்து பெண்களை பிடிக்கிற வேலையும் கூடாது. அது மாதிரி கையெழுத்து போடும்போது பொம்பளைங்களை பார்க்க கையெழுத்து போடுற பொண்ணு கையெழுத்து போடுறதுக்காண்டி கொண்டு போவாங்க தப்தரை. மாமா மச்சாரை கொண்டு போகணும். கையெழுத்து போடுற பொண்ணை பிடிக்கணும். அதுக்குன்னு உள்ளே போகவும் கூடாது. பெண்களுக்கு மத்தியிலையும் போகவும் கூடாது. பெண்களுக்கு மத்தியில் போனால் அப்புறம் மேலே எனக்கு கோவம் வந்துடும். சொல்லிட்டேன் உங்களுக்கு நண்பர் நடந்துக்க பாசமாக கை கொடுத்தேன். அப்புறம் நான் கோவம் வந்துட்டேன். சரிங்க செய்ய மாட்டேன் அப்படின்னு. ரொம்ப உஷாராக இருந்துட்டான். நினச்சிங்களா? பெண்களை பக்கம் திரும்பவே இல்லை. கேமரா வெறும் ஆண்கள் பக்கமாக கேமரா திரும்பிட்டு கையெழுத்து தான் வாட்சிட்டு கையெழுத்து போகிறதான்னு கொண்டு போகிறாங்கல்ல. அப்போ மாமா எஞ்சி போகிறார். பின்னாடியே போகிறான். ஏன்னா அதான் சொல்லி வச்சுருக்காங்க பிடிக்கணும்னு சொல்லி. பின்னாடியே போகிறான். போனோன்னு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தான். இங்கே அந்த பொண்ணுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் பொண்ணுடைய அண்ணன் தம்பிங்க அவங்க போப்பா போய் பிடிப்பா பொண்ணுடைய அண்ணன் தம்பிங்க. உடனே மேலே உட்காந்து நான் போவேனாங்கிறேன் அப்படின்னா அவங்க திரும்பிட்டா வந்தாண்டு. அவங்க பெறாமல் கேமரா தூக்கி இந்த பக்கம் வந்துட்டான். போய் பாறை நடக்கிறத கேமரா இருக்காது. இன்னும் உடச்சி விடுவேன் கேமரா வேண்டேன். முன்னாடி எல்லாம் கப்சிப், மொத்த சபையும் கப்சிப்பு. யாரும் எது பேசலையே பேசி பார்க்கட்டுமே. நெசமாலுமே உடப்பேன் பேசி பார்க்கட்டுமே அவனாச்சு. அறிஞ்சுங்களா? உடனே பொண்ணுடைய அண்ணன் தம்பிங்க மானம் கட்ட மானம் மேலே உனக்கு போய் பிடிங்கிறவங்க. உன்னுடைய அண்ணன் மாருங்களா போய் பிடிங்க. போகக்கூடாது. உடப்பேன். நீ திரும்பி அடி என்னைய பாரு. எவனா கை வைய என் மேலே உடப்பேன். ஓடியே போயிட்டான் அவன். 30,000 40,000 இப்படி கேமரா வாங்கிட்டு வந்துருக்குறோம். அறிஞ்சுங்களா? அந்த மாதிரி சொல்ல முடியுமா? தைரியம் இருந்தா நம்முடைய அவங்க ஆசிரியத்தை நம்ம மாப்பிள்ளை நம்ம ஆசிரியத்து நம்முடைய நேசர் நம்முடைய முடியுதவர். அதனால் நம்ம சொன்னோம் கேட்டுக்கிட்டாங்க எல்லோரும். அப்படி சொல்ல முடியலையா? உன் பேச்சங்க எதிர்படாது. உன் பேச்சு கேட்கும்போது போகக்கூடாது. மதிச்சு பேசாமல் ஏசி கேட்பேன். அறிஞ்சுங்களா? இதா ஆமத்து மந்தகலஹ நிசா முத்தஃபகுன் அலைஹி புகாரி முஸ்லிம் ஹதீஸ்.